திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 8வது பகுதியில் சம்பிரதாயம் 1785 என்று நாம் சிந்திக்கின்றோம். குறிக்கின்ற தேகமும் தேகியும் கூடில், குறிக்கின்ற தேகமும் தேகியும் கூடில், தெரிக்கும் பிராணன் நிலை பெற்ற ஜீவன், தெரிக்கும் பிராணன் நிலை பெற்ற ஜீவன், பறிக்கின்ற காலத்தை பற்றிய நேர்மை, பறிக்கின்ற காலத்தை பற்றிய நேர்மை, பிறக்க அறியாதார் பேயுடன் ஒப்பரே, பிறக்க அறியாதார் பேயுடன் ஒப்பரே. தேகம், தேகி, உடல் சொல்றார். தேகம்னா உடல், இந்த தேகி அப்படிங்கும் போது ஆன்மா. தேகம் ஏன் எடுக்கிறோம்? வினைப்பயன்களை அனுபவிக்க. ஆன்மா என்ன பண்ணது? உடலுக்குள்ள இருக்குது, அதை இயக்கிறது உயிர் அல்லது ஆன்மா. அப்ப உடல்ல இறங்குகின்ற மூச்சு காற்றும் ஜீவனும் இணைந்து செயல்படுது. உங்க ஆன்மா மட்டும் உடல்ல இல்ல. அருவுருவம்ன்றது நம்ம உடம்புக்கு ஒரு உதாரணம். உருவம்ன்றது உடம்பு, அருவம்ன்றது உயிர். உயிரை பார்க்க முடியல, அப்ப இரண்டும் சேர்ந்தது. அப்ப அருவுருவம் நாமளும். அப்ப நாமளும் ஒரு சிவலிங்கம் தான். இதை உணரலன்னா உடல் இருக்குது, உயிர் இருக்குது, உள்ள இயக்குகின்ற பிராணன் இருக்குது. இதெல்லாம் பகுத்து ஆராயாம இருந்தோம்னா நீ நான் என்ற மயங்கி இந்த மாய வாழ்க்கையிலே இருக்க போற அறிவற்ற பேய்க்கு சமம் அப்படின்னு அந்த பாடல நமக்கு அழகாக வலியுறுத்துறார். அறிவற்ற பேயின்ட்டார், வேற ஒரு வார்த்தையே அதுக்கு மேல கிடையாது. பிறக்க அறியாதார் பேயுடனும் ஒப்பரே. ஏன் பிறவி எடுத்தோம் அப்படின்னு நமக்கு தெரியலன்னா நாம பிறந்தும் ஒரு பேயாகவே இருக்கின்றோம், இல்லைங்களா? அப்ப குறிக்கின்ற தேகம்ன்ற இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, முற்பிறவில வினைவினா பண்ணிருக்கிறோம், அதுக்கேற்ற செயல்பாடுகள் தான் இந்த உடம்பை எடுத்திருக்கிறோம். நம்ம நினைச்சிருக்கிறோம் இதெல்லாம் அனுபவிக்கணும், இதெல்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் இருக்கணும். நம்ம கேட்டதை ஒரு ஷிப்ல போட்டு உடனே நம்ம அம்மா வயிற்றுல கொடுத்துட்டாரு. அது ஜீவாத்மா அந்த வினையை முடிக்கிற வரைக்கும் அந்த ஷிப்பு உள்ளே இருக்கும். மொபைல்ல எப்படி சிம் இருக்குதோ அது மாதிரி உடல்ல இயக்குகின்ற இது பார்த்தீங்கன்னா நெட்டு வேணும். மொபைலுக்கு நெட்டுன்ற மாதிரி நம்ம உடம்புக்கும் ஆன்மாவுக்கும் பிராணன் வேணும், இன்டர்மீடியேட்டர். அப்ப பிராணனை வச்சுக்கிட்டு தான் அந்த உடல்ல நிலைச்சு நிக்குது. இந்த உடல் அழியக்கூடியது அப்படின்னு நமக்கு ஒரு உணர்வு வேணும். அதுக்குள்ள இறைத்தன்மை இருக்குது அப்படின்னு நம்ம ஆராய தெரியணும். அப்படிலாம் தெரியலன்னா நீ உணர்வு இல்லாத பேயின்ட்டாருங்க. பேய்க்கு சமமானவர்கள், பேய்க்கு சமமானவர்கள்ட்டாருங்க. அப்ப காலத்தால அழிந்து போகக்கூடிய உடலையா நிலையான ஆன்ம தத்துவத்தையும் உணர்ந்து இரண்டுக்கும் இருக்கக்கூடிய நேர்மையான வேறுபாட்டை பிரிச்சு பார்க்கணும். அப்பதான் அறிவு தெளிவு இருக்குன்னு அர்த்தம். அறிவு தெளிவு இல்லைன்னா பேயாதான் இருக்கிறோன்ற நமக்கு சுட்டி காட்டுகின்றார். இங்க நல்லா கம்பேர் பண்றார். தேகம் தேகி தமிழ் வார்த்தைய சொல்லாடல் அழகாக நமக்கு கையாள்றாரு. உடல் என்பது வெறும் கூடும் கருவி, தேகி என்பது அழியாத ஆன்மா. பாருங்க, அழிய கூட உடல்ல அழியாத ஆன்மா. என்ன ஒரு கான்ட்ராவர்சன். வாழ்க்கையே அப்படிதான். மக்கள் என்ன பண்றாங்க, இந்த அழியிற உடல்ல இருந்துகிட்டு தான் நான் 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 சாதிக்கின்றேன், வாழ்கின்றேன், சுவைக்கின்றேன், அறிகின்றேன், ஆனா உணர்கின்றேன்றது மட்டும் இல்ல. எப்ப இந்த உடலை பிராணன் தான் என்னைக்குது, ஆன்மாதான் அதுல ரெண்டுத்தையும் நமக்குள்ள இருந்து பண்ணுது அப்படின்னு உணர்றதுதான் இந்த சம்பிரதாயம் அப்படின்றதுதான் இந்த ஆன்மீக வழிக்கான வழி. ஆன்மீக ரூட்ல போறோம் அப்படின்னா நம்ம உணர்றோம்னு அர்த்தம். எந்த அளவுக்கு உணர்றோம் அப்படின்றதுதான் டிராவல் டிஸ்டன்ஸ். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, உடல்ல தற்காலிகமா இருக்கக்கூடிய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு ஆன்மாவை அறிய ட்ரை பண்ணணும், வாயுனுடைய மெய்மைய உணர ட்ரை பண்ணணும். இதுக்கு ஒரு கதை பார்க்கலாங்களா? சோமசுந்தரம் பயங்கர ரிச்சு. அவர்
உடலை நல்லா அழகா ஸ்மார்ட்டா வச்சிருப்பாரு. மெடிடேஷன், வாக்கிங், ஜிம்மு, அப்புறம் நல்லா ட்ரெஸ் பண்றதுல, உலக பொருட்கள் மேலாம் ரொம்ப ஆசை. எல்லாத்து மேலயும் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்ள வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அப்ப இந்த உடலும் இந்த உலக இன்பங்களும் உண்மைன்னு அவர் நினைக்கிறார் இல்லைங்களா? அதெல்லாம் என்ஜாய் பண்றாருன்னா என்ன அர்த்தம்? உண்மைன்னு நினைக்கிறார். அதே அந்த ஊர் எல்லையில ஒரு ஞானி வசித்து வந்தாரு. எப்போதும் அமைதியா இருப்பாரு. இறைசிந்தனையிலேயே நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. திளைத்து இருப்பாரு. ஒரு நாள் சோமசுந்தரம் ஞானிகிட்ட போறாரு. ஏன் சாமி டெய்லி தான் நல்லா சாப்பிடுறீங்க, உடற்பயிற்சி செய்யறேன் நானு, உடல் நல்லா பாத்துக்கிறேன், எனக்குள்ள ஏதோ ஒரு பயமும் நிம்மதியுமே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு அங்க போய் கேட்கிறாரு. அப்பதான் அவர் இந்த பாடலை நிறைவு கூடுறாரு. நம்ம திருமந்தத்துல சொல்றாரு 1885 அந்த பாடலை பாரு. நீ வாடகைக்கு இருக்கிற வீடுப்பா இந்த உடம்பு, இதுக்கு போய் வண்ணம் பூசிக்கிட்டு இருக்கிறா, அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறா, அதை போய் அழகா பராமரிக்கிறா, நல்லது. ஆனா இந்த வீடுதான் நினைச்சுக்கிட்டு கிடக்குற பாரு, அதுதான் மூடத்தனம் அப்படின்னு இந்த பாடலை அவரு மேற்கோள் காட்டுறாரு. அப்பதான் உணர்றான், ஓ நம்ம ஏற்கனவே வினை கேட்ட உடம்புதான் இப்ப எடுத்திருக்கிறோமோ, அதுக்குள்ளதான் இந்த தேகின்றவ இருக்கிறாளோ, ஆன்மா இருக்குதோ. ஒரு ரெண்டுத்தையும் போட்டு எப்படி ட்ரெயினுக்கு நிலக்கரி போட்டு டீசல் போட்டு ஓட்டுறோமோ அது மாதிரி இந்த பிராணம் தான் ஓட்டிக்கிட்டு இருக்குதோ. அப்ப அழிகின்ற அந்த உடலை நான் பிடிச்சுக்கிட்டு விடமாட்டேன்றோம். எப்படி பாட்டிலுக்குள்ள தீனி இருந்ததுன்னா குரங்கு கையை விட்டுதுன்னு வச்சுங்க, தீனியை பிடிச்சிட்டு கையை வெளில எடுக்கும், கை மாட்டிக்கும். அந்த மாதிரிதான் நம்ம உடம்புக்குள்ள மாட்டிட்டு நிக்கிறோம். ஆன்மாவை சிந்திக்காமல் நாம் வாழ்ந்தோம் என்றால் உண்மையான இயல்பை உணராமல் மறக்கத்திலே இருக்கிறோம். உடலை ஆன்மாவை பிரித்து அறிஞ்சு பார்க்கணும். அறிவு தெளிவு வரணும் நமக்கு. அதுக்காக தான் இன்டர்னல் மெடிடேஷன். மூச்சு காற்ற அப்படியே அப்சர்வ் பண்ண உள்ளுக்குள்ள உனக்கு தெளிவு ஏற்படும். அப்ப உடலை புறக்கணிக்க கூடாதுன்றது இல்ல. உடல் என்பது இறைவனை அடைவதற்கான ஒரு கருவி, டூல். இது அந்த கருவியை பராமரிக்கணும் தான். ஆனா அதையே இலக்கா வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. உடலையும் பிராணனையும் கொண்டு ஆன்மா சாதனைகள் செய்து உடலுக்குள் இருக்கின்ற மெய்ப்பொருளை உணர வேண்டும். அதுதான் உண்மையான அறிவு. யூனிவர்சிட்டி டிகிரி எல்லாம் வந்து பிசிக்கல் டிகிரி. அந்த சொன்னதுக்கு அப்புறம் தான் சோமசுந்தரத்துக்கு ஒரு தெளிவு வந்தது. உடல் மேல கொண்டு இந்த பற்றை கொஞ்சம் கொஞ்சமா நீக்கலாம். தியானத்திலையும் ஆன்ம விசாரணையிலையும் தன்னுடைய கவனத்தை செலுத்தணும். இப்ப அந்த கதையுடைய நீதி என்னன்னா, அழிகின்ற உடல் தற்காலிகம் என்பதை புரிந்து கொண்டு உடலுக்குள் இருக்கின்ற அழியாத ஆன்மாவை உணர்ந்து வாயுவின் உண்மையான பயனை அடைய வேண்டும். இதுதான். அப்ப இதுக்கு என்ன வேணும் அப்படின்னாக்கா, டே டு லைஃப்ல ஒரு 30-40 வயசுக்கு மேல ஒர்க் என்வரன்மெண்ட்ல, ஹவுஸ் என்வரன்மெண்ட்ல, சோசியல் என்வரன்மெண்ட்ல ப்ரெஷர் வந்துருது. உடல் மன அழுத்தம், மைண்ட் பாடி அவேர்னஸ் கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னாக்கா, நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான், நம்ம அறிவால கொஞ்சம் உணர தொடங்கும் போது இதை கொஞ்சம் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்க கத்துக்கலாம். அடுத்த கட்டம் வந்து மூச்சு பயிற்சி செய்யலாம். ஒரு மூச்சு பயிற்சி செய்யறது மூலமா கோபம் பதற்றம் எல்லாம் தணிக்கலாம். பிராண ஆற்றல் வந்து உடம்புல சீராகி உடல் ஆரோக்கியம் மேம்படும். நம்ம உடலுக்குள்ள இருக்கிற உயிரை நம்ம உணரக்கூடிய ஒரு விழிப்புணர்வு வரும். ஆரோக்கியமான உணவு மற்றும் வாழ்க்கை முறைக்கு நம்ம போகணும். ஏன்னா பாடி வந்து பறிக்கின்ற காயம்னு சொல்லுவாங்க. உடல் அழியக்கூடியதுனாலும் இதுல நம்ம வந்து அலங்கரிக்கிறதுல சிற்றின்பத்துல நேரத்தை வீணாக்காம உடலை வந்து ஆலயமா நினைச்சு பராமரிக்கணும். அப்ப சாத்விகமான உணவு, அதுக்கு தேவையான ஓய்வு, அதுக்கு தேவையான பயிற்சி, இறைவனை வழிபடக்கூடிய ஒரு சிந்தனை, இப்படியாக நம்ம ஆன்மா விசாரணை நோக்கி தியானம் செய்யும் போது நேர்மை பிரிக்க அறியாதோர் பேயோர் ஒப்பரே அப்படின்னு உடலையும் ஆன்மாவையும் வேறுபடுத்தி அறியாதவர்கள், தெளிவில்லாதவர்கள், ஒரு நடைமுறை பேயின்னு இந்த பாடலை நமக்கு குறிப்பிடுகின்றார். அதை நாம கருத்துல கொண்டு நாமும் சிந்திப்போம், இறைவன் திருவிடையை அடைவோம் அப்படின்னு சொல்லி தளத்தை கௌரியமார்வம் ஒப்படைக்கின்றேன். நன்றி ஐயா. மிக அருமை. மிக முழுமையான விளக்கம். இதுக்கு மேல ஒன்றும் யோசிக்கிறதுக்கு இல்லைங்கிற மாதிரி என்ன பண்ணணும்,
என்ன சொல்லுறாங்க அப்படின்னு நல்லா தெளிவா சொன்னீங்க. மிக்க நன்றி. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1785வது திருமந்திரம். பிறவி பயன் அறியா பேய் மனிதர். திருமந்திரம். குறிக்கின்ற தேகமும் தேகியும் கூடி நெறிக்கும் பிராணன் நிலை பெற்ற சீவன் பறிக்கின்ற காயத்தை பற்றிய நேர்மை பிறக்க அறியாதார் பேயுடன் ஒப்பரே. அருமையான திருமந்திரம். உயிர் பாற்றலை குறிக்கும் உடம்பும் தேகமும் உடம்பில் பொருந்தியுள்ள உயிரும் தேகியும் சேர்ந்து உடம்பில் உயிர் மூச்சு இயக்கத்தால் ஒழுங்குபட இயங்கும். இப்படி இயங்கும் உடம்பை கவர்ந்து கொண்டு ஒரு நாள் காலன் போய்விடுவான். உடல் மடிந்து விடும். இப்படி உடம்பிலிருந்து உயிரை பிரிப்பது முறையாக தர்ம நெறிப்படி நடக்கும் நேரான செயல். இப்படி உடம்பிலிருந்து உயிரை பிரிப்பது முறையாக தர்ம நெறிப்படி நடக்கும் நேரான செயல். இதில் தவறு இல்லை. எனவே உடம்போடு உயிர் கூடியிருக்கும் போதே வாழும் நாளிலே பிறந்ததன் பயனை அறியாமல் வாழ்நாளை வீண் நாளாக்கி கொண்டிருப்பவர்கள் பேய்களை போன்றவர்கள். பிணம் தின்னுவதே தொழிலாக கொண்ட பேய் போல இவர்களும் பிறந்த பயனறியாது உண்டு கொழுத்து உலவுவர். எனவே பேயோடு ஒத்தவர் என்றார். நெறி வழி பறித்தல் கவர்தல் காயம் உடம்பு பிறக்க அறிதல் பிறவி பயன் அறிதல். கழக வெளியீட்டில் நன்மையை துணை என்று குறிக்கப்படுகின்ற உடலும் உடலை உடைய உயிராகிய உடலியும் அருள் நினைவுடன் கூடினால் அவை செம்மையாக நிற்கும். உயிர்ப்புடன் கூடி நிலை பெற்ற உயிர் வாழ்கின்றது. கால வரையறைக்கு உட்பட்டு கூற்றுவனால் அவ்வுடல் பறிக்கப்படுகின்றது. அவ்வுடலும் உயிரும் சிவன் திருவடிக்கு சேர்ந்து சிறந்து விளங்க வேண்டிய வழிமுறையை அறியாதார் பயனிழந்து அலையும் பேயோடு ஒப்பர். பிறங்கவென்பது பிறக்க என வலித்து நின்றது. நெறிக்கும் நன்கு நிற்கும் பிராணன் நிலை பெற்ற பிராண வாயுவை இருப்பிடமாக கொண்ட பறிக்கின்ற யமனால் வலிந்து கொள்ளப்படுகின்ற நேர்மை முறைமை பிறக்க பிறங்க என்பதன் வலித்தல் விகாரம் விளங்க என்னும் பொருட்டு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. மிக்க நன்றி. வாங்க கிருத்திகாமா. வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 2 அற்புதமான உரைகள் வந்து கேட்டாச்சு. இந்த பாடல் சில குறிப்புகள் மாத்திரம் பார்த்தா போதும். ஒரு சில பதிப்புகள்ல பிறக்க அறியாதார் அப்படின்னு கடைசி வரிய வந்து கொடுத்திருப்பாங்க. ஒரு சில பதிப்புகள்ல பிரிக்க அறியாதார் அப்படின்னு கடைசி வரிய குறிக்கிறாங்க. அதாவது குறிக்கின்ற தேகமும் தேகியும் கூடி நெறிக்கும் பிராணன் நிலை பெற்ற சீவன் பறிக்கின்ற காயத்தை பற்றிய நேர்மை பிறக்க அறியாதார் பேயுடன் ஒப்பரே அப்படின்னு ஒரு சில பதிப்புகள் இருக்கும். பிரிக்க அறியாதார் பேயுடன் ஒப்பரே அப்படின்னு ஒரு சில பதிப்புகள்ல இருக்கும். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே பொருள்ல தான் வரும். அதனால நம்ம அதை பத்தி ரொம்ப
பார்க்க வேண்டாம். ரெண்டாவது, தமிழ் இலக்கணப்படியும் இந்த இடத்துல பிரிக்க அப்படின்னு வர்றது சரியா வரும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஆனா ரொம்ப எல்லாம் தமிழ் இலக்கணம் தெரியாது. ஆஹ் இப்ப என்ன அப்படின்னா, பேயுடன் ஒப்பரே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அது என்ன பேய்? பேய்னா இப்போ திருமூலர் ஒண்ணு சொல்றாரா? பேய் இருக்குன்னு சொல்றாரா, இல்லன்னு சொல்றாரா அப்படிங்கிற ஒரு பெரிய பண்டோரா பாக்ஸ வந்து நம்ம இங்க ஓபன் பண்ற மாதிரி ஆகும். பேயுடன் ஒப்பரே அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்? எது பேய்? உலகத்தார் நம்பிக்கையின்படி எது பேய் அப்படிங்கிற ஒரு 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 பொருளுக்குள்ள நம்ம போனோம்னா இந்த பாடலோட மந்திரம் நமக்கு ரொம்ப எளிதாக புரிந்துவிடும். என்ன அப்படின்னா, பேய்க்குன்னு ஒரு ஒரு தன்மை இருக்கும். என்ன அப்படின்னாக்க, உலகத்தார் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நிறைவேறாத ஆசைகள், அதாவது தொடர்ந்து ஆசை இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு தன்மை. அது அது எந்த ஒரு இடத்துல உயிர் போச்சோ, இல்ல அந்த என்ன ஒரு எண்ணத்துல எந்த எண்ணத்துல இருக்கும் பொழுது உயிர் போனதோ அதை பற்றியபடி இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம், ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் உலகத்தார் சொல்லக்கூடியது. அது ஒண்ணு. ரெண்டாவது, அருபமாக இருந்தாலும் உருவத்தை தேடும். அப்ப மீண்டும் மீண்டும் உருவத்திற்குள்ளே வந்தே உணர்த்தப்படும். அப்ப அந்த மாதிரி அது ஒரு மீண்டும் மீண்டும் உடல் எடுக்கக்கூடிய தன்மை. அததான் இந்த இடத்துல வந்து அவர் வந்து பேயுடன் ஒப்பரே அப்படின்னு சொன்னதா நான் புரிஞ்சுக்கிறேன். எப்படி இந்த ஆன்மா என்ன செய்யும்? உள்ள இருக்கக்கூடிய விஷயத்த புரிஞ்சுக்காது. அதான் குறிக்கின்ற தேகமும் தேகியும் கூடி அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா யாரு எது தேகம் எது தேகி எல்லாம் நம்ம இப்ப பார்த்துட்டோம். நெறிக்கும் பிராணன் நிலை பெற்ற சீவன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நிலை பெற்ற நெறிக்கும் பிராணனினால் நிலை பெற்ற சீவன். அப்ப இந்த 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 உயிர், இந்த பிராண வாயு இருக்கிறதுனாலதான் அந்த ஜீவன் வந்து அங்க நிலை பெற்று இருக்கிறது. அப்போ மீண்டும் நம்ம இப்போ ஒரு கேள்விக்குள்ள போலாம். எது உயிர், எது ஆன்மா, எது உடல், இதுல எது முக்கியம் அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ள எல்லாம் வேணாம், போகலாம். ஆனா அவரு தெளிவா சொல்லிட்டாரு, நெறிக்கும் பிராணன் நிலை பெற்ற சீவன். ஆனா அந்த பிராணன் அங்க இருக்கணும்னா என்ன இருக்கணும்? தேகமும் இருக்கணும், தேகியும் இருக்கணும். அப்பதான் அது வெறும் மூச்சு மாத்திரம் இருந்ததுன்னா அங்க ஒண்ணும் இல்ல. நம்ம நம்ம பார்த்திருப்போம், நிறைய பேர் வந்து அந்த கோமா ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அவங்க அந்த அந்த ஆன்ம விழிப்பு எதுவும் இல்லாம அந்த இயல்பான விழிப்பு கூட இல்லாம இருப்பாங்க. அதனால அந்த தேகத்திற்கு என்ன பயன், தேகிக்கு என்ன பயன்? நம்ம அதுல வந்து பிரயோஜனம் இல்லை. அப்ப எல்லாம் சேர்ந்து இருக்கணும். தேகம், தேகி, நெறிக்கும் பிராணன், இதெல்லாம் சேர்ந்து இருந்தான்னா நிலை பெறும் சிவன் எங்க? அந்த உடல்ல. ஏன்னா அடுத்தாப்புல சொல்றாரு, பறிக்கின்ற காயத்தை பற்றிய நேர்மை. அப்போ அந்த யாரு பறிக்கிறா இங்க வந்து? அப்ப இதெல்லாம் இருந்துட்டா நம்ம நிரந்தரமா இருந்துடலாம்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. நிறைய பேரு இந்த சாகாவரம் அப்படிங்கறது அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? உடலோடு இருக்கக்கூடிய அந்த தன்மை அப்படி இல்ல. அத வந்து சொல்லல யாருமே. அந்த அந்த சாகாவரம்ங்கிறத நம்ம நிறைய இடங்கள்ல எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திருக்கோம். என்றும் நிலை பெற்று இருக்கோம். இப்ப திருமூலர் வந்து சாகாவரம் பெற்றவர் இல்லைங்களா? அந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி ஏன்னா அவரை குறித்து எத்தனையோ ஆண்டு காலங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். என் மூலமா என் குழந்தைங்களுக்கு, என் குழந்தைங்க மூலமா அவங்க குழந்தைங்களுக்கு, எங்க அம்மா அப்பா மூலமா எங்களுக்கு, இப்படி வந்துகிட்டே இருக்கு வழி வழியாக. அப்போ அவரு சாகாவரம் பெற்றவர் அந்த மாதிரிதான். அப்போ அதுதான் சாகாவரம். அப்போ இந்த தேகம் என்ன ஆகும்? பறிக்கின்ற காயத்தை தான். அந்த காயம் வந்து முதல்ல பாருங்க, அங்க வந்து தேகம் அப்படின்னு சொன்னாரு, குறிக்கின்ற தேகம் அப்படின்னு சொன்னாரு. இல்ல என்ன சொல்றாரு பாருங்க, பறிக்கின்ற காயம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. அப்ப ரெண்டுக்கும் இருக்கிற ஒரே ஒரே பொருளை தரக்கூடிய இரண்டு வார்த்தைகளை வந்து அவர் உபயோகம் பண்றாரு. தேகம் அப்படின்னு ஒரு இடத்துல உபயோகம் பண்றாரு, காயம் அப்படிங்கிற ஒரு இடத்துல உபயோகம் பண்றாரு. தேகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க ஒரு வளமையான ஒரு பொருள் தரப்படுகிறது. என்ன சொல்றாரு? தேகம் மாத்திரம் இல்ல, தேகியும் கூடி நிலை பெற்ற சீவன் அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. ஆனா இந்த இடத்துல பறிக்கின்ற காயம் அப்படின்னு காயத்தை வந்து ஒரு ஒரு கழியக்கூடிய, அதாவது காய்தல் அப்படிங்கிறதே வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் மாதிரிதான்.
அப்ப அந்த மாதிரியான ஒரு பொருள்ல சொல்றாரு. ஏன் அப்படின்னா அது பறிக்கின்ற காயம். அப்ப இந்த உடல் என்ன, நம்ம முதல் வார்த்தை 2 வரிய படிச்சுட்டு ஆகா இந்த உடல் தான் சாஸ்வதம் நம்ம நினைச்சிட கூடாது இல்லையா? அதனால உடனே நம்ம மலைக்கு உணர்த்துறார். பறிக்கின்ற காயத்தை பற்றிய நேர்மை பிரிக்க அறியாதார் அப்படின்னா. அப்ப இதெல்லாம் போயிடும் அப்படின்னா எப்ப உணரணும் அப்படின்னாக்க உச்சகட்ட மகிழ்ச்சியில உணரணும். யார் ஒருவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த உயிரோடு இருக்கும் பொழுது, இந்த உடலோடு இருக்கும் பொழுது இது எல்லாம் போயிடும், இது அடுத்த நொடி கரையக்கூடியது அப்படிங்கிற உணர்வை யார் வைத்திருக்கிறார்களோ அவங்கதான் முக்தர்கள். அப்படி இல்ல அப்படின்னாக்க அவர்கள் பேயுடன் ஒப்பார். பேயுடைய தன்மை என்ன? மீண்டும் மீண்டும் உடலை தேடி பிறக்கக்கூடிய தன்மை, மிகுந்த ஆசையோடு இருக்கக்கூடிய தன்மை, எந்த சூழலையும் புரிந்து கொள்ளாது தன் உணர்வினால் உந்தப்படக்கூடிய ஒரு தன்மை. அது எந்த உணர்வு வேணா இருக்கலாம். பயமா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், சந்தோஷமா கூட இருக்கலாம். ஆனா சந்தோஷம்ங்கிறது உலகியல் இன்பங்களை குறித்த ஆனந்தம். இப்போ நம்ம அக உலகினுடைய ஆனந்தத்தை விட்டுட்டு நம்ம புற உலகினுடைய ஆனந்தத்தை எடுத்தோம்னா அதுவும் ஒரு ஒரு மீண்டும் மீண்டும் நம்மை சாகரத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு விஷயம்தான். சோ அதெல்லாம் இருக்கு சொல்றதுக்குதான் இந்த இடத்துல அவர் பேயுடன் ஒப்பரே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப என்ன மொத்தம், நீ உன் உடல்ல இருக்கும் போதே உன் உடல் எதுக்கு வந்த, இந்த உயிர் தேகம் தேகி எல்லாம் எதுக்கு வந்தது அப்படின்னா இந்த உடல் பிரியும் முன் அந்த இறைவனை நினைத்து அதை அடையக்கூடிய பதத்தை அடைவதே அதற்குண்டான காரணத்திற்காகவே நீ பிறந்தாய் அப்படிங்கிற ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சிடுச்சுன்னா நம்ம முக்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிருக்கும்? எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஆனா அந்த புரிந்ததை தாண்டி அந்த உணர்தல் வர வேண்டும். எந்த நொடியும் நிகழலாம் அப்படிங்கிற ஒரு உணர்தல் வரும்பொழுது அது ஜீவன் முக்தர் நிலை. நம்ம எத்தனையோ பேர் இந்த இடத்துல இருக்கலாம். பல்லாயிரம் கோடியில ஒருத்தருக்கு வாய்ப்பும் சொல்லிட்டு ஞானியர்கள் சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவர்கள் அறியப்படுவார்கள். அவர்கள் மூலம் இந்த உலகம் வழி நடத்தப்படும். ஆனா அதற்காக அத்தனை பேர்ல ஒருத்தருக்கு தான் அந்த ஜீவன் முக்தி அமையும்னு இல்ல, எல்லாருக்கும் அமையும். அந்த அமையக்கூடிய தன்மையில தான் நம்ம பிறந்திருக்கோம். அதை உணர்ந்துக்கோ அப்படின்னு திருமூலர் நமக்கு ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குறாரு. இது சொல்லியும் நமக்கு புரியலன்னா அப்புறம் எப்படி? அப்ப இந்த மந்திரம் புரிஞ்சிச்சுன்னா நம்ம எல்லாரும் ஜீவன் முக்தர்கள் தான். எவ்வளவு பெரிய எளிதான ஒரு வழியை அவரு உணர்த்தி தந்திருக்கிறாரு பாருங்க. அது எப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்கு 1000 வழிகள் இருக்கு. அதெல்லாம் பின்னாடி நமக்கு சொல்லி தருவாரு. அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த கால வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. மிக அருமையான விளக்கம் கொடுத்திருக்கிறீங்க. மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. Translation: The life sustained by the vital wind will flourish when the presumptive body and its content unite, the judicious purpose of the body being robbed. Those who know not are similar to ghosts. அதான் பேயுடன் ஒப்பர். நீங்க இதெல்லாம் பிரிச்சு பார்க்க தெரியாதவங்க பேயுடன் ஒப்பர் அப்படின்ட்டாங்க. நான் பார்க்கறது பேய்ங்கிறது இன்னும் உடல் எடுத்து அந்த வெறும் கர்ம வினைகளை மட்டுமே வச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அது உடல் எடுத்து அந்த கர்ம வினைகளை நீக்காம இருக்கிற இடத்துல இருக்கிறது. நாம உடல் எடுத்து வந்திருக்கிறோம் அந்த கர்ம வினையை போக்கிக்கிறதுக்காக. அப்ப நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கலன்னா நீங்க வராமே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஸ்கூலுக்கு வரோம்னா ஸ்கூலுக்கு படிக்கல அப்படின்னா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வராம இருக்கிற பிள்ளைங்க கூட அவங்களோட விளையாண்டே இருந்துக்கலாம்ல, நீ யூஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றதான் புரிஞ்சுக்கிறேன். தேகமும் தேகியும் கூடி இங்க நான் இதை உடலும் மனமும் பார்க்கிறேன். நெறிக்கும் பிராணன், நிலை பெற்ற சீவன். நம்மள்ட்ட இருக்கிறது இந்த 4 விஷயம்தான் நம்மள்ட்ட இருக்கு. மனம், உடல்,
அது அதை இயக்குற உயிர் சக்தி நம்மளோட ஆன்மா இப்போதைக்கு இந்த இந்த கர்ம வினைகளால சூழப்பட்டிருக்கு ஜீவனாக இருக்கிற ஒரு விஷயம். அந்த இதுல பற்றிய நேர்மையாக இருக்கிறது சிவம். இத வந்து பிரிச்சு பார்த்து அத அறிந்து உணராதவங்க பேயுடன் ஒப்பார் அப்படின்ற மாரி இருக்கு. இதுல நம்ம எப்படி பிரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம எப்படி இருக்கு இங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கூட சொல்லுவேன், நான் என்ற உணர்வுல போய் நம்ம நிக்கணும். ஏன் நான் என்ற உணர்வுல போய் நிக்கணும்? நான் என்ற உணர்வுல நின்னா என்ன என்ன இருக்கு? அப்படிங்கிற மாரி யாருக்காவது கேள்வி இருந்திருக்கலாம். நான் என்ற உணர்வு எங்க இருக்கு? மனம் எங்க இருக்கு? உடல் எங்க இருக்கு? இது எல்லாமே நம்ம வந்து எப்படி பிரிச்சு பார்க்கலாம். நம்மளும் இன்னைக்கு திருமந்திரப்படியே பிரிச்சு பார்க்கலாம். இப்ப சிவத்துல தான் நம்ம நெறைய பார்த்துட்டு வந்திருக்கோம். சிவத்துல இருந்து தான் எல்லாமே வந்திருக்கு அப்படின்றது. அப்படி அப்படி இருக்கும்போது, அ நீங்க நெனைக்கிற நானும் சரி, நான் நெனைக்கிற நானும் சரி, இப்ப நீங்க உங்களுக்குள்ள ஒரு நானுன்னு ஒரு உணர்வு இருக்கு இல்லையா? அதுவும் சரி, எனக்குள்ள இருக்கிற நானுன்னு உணர்வும் சரி, இங்க இருக்கிற எல்லா ஜீவன்களும் நெனைக்கிற நான் என்ற உணர்வும் சரி, அது சிவத்துல இருந்து தான் நெனைக்குது. அந்த சிவத்துல இருக்கிறது தான் அதுதான் நான்னு நெனைச்சுக்கிறாங்க. இப்ப நம்ம வந்து இது வந்து டைமென்ஷன் மாதிரி. நம்ம எந்தெந்த சக்கரத்துல இருக்கோமோ, முதல் 3 நிலைகள்ல இருக்கும்போது, நம்ம என்ன நெனச்சுப்போம், இந்த உடல், இந்த மனம், என்னோட கவனம். இது 3 தான் நமக்கு குடுத்துருக்குறாங்க. இந்த கவனங்கிறது நமக்கு வந்து ஒரு ஒரு ஃபோக்கஸ் லைட் மாரி, ஒரு சின்ன லைட்டு. இத வச்சு உன்னோட கர்ம வினைகள நீ தீர்த்துக்கோ. உன்னோட கர்ம வினைகளுக்கான ஒரு உடம்பும் கொடுக்கப்படும். ஒரு மனம் தான் நம்ம கர்ம வினைகள சுமந்திருக்கு. அந்த மனதிற்கான ஒரு உடம்பும் கொடுக்கப்படுது. நம்ம உடம்பு எதுன்னா, நம்மளோட மனம் தான். நம்ம கர்ம வினைகள் நம்ம செல்ல வரைக்கும் நமக்கு இருக்கு. கர்ம வினைகள் வந்து டிஎன்ஏ, ஹார்மோன்ஸ் இதுல எல்லாத்துலயுமே உங்களோட மனதோட வெளிப்பாடு தான் நம்மளோட உடலாக இருக்கு. இந்த கர்ம வினைகளை போக்கிக்கிறதுக்காக உனக்குன்னு ஒரு வாழ்க்கை முறையும் கொடுக்கப்படும். அதுக்கு வந்து இந்த கவன சக்தின்றதும் நம்மள்ட்ட இருக்கு. இதுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிறது வந்து அந்த நான் என்ற உணர்வு மட்டும்தான் இருக்கு. இதை நீங்க எந்த இடத்துல போடுறீங்க, எல்லா டைமென்ஷன்லயும் நான் என்ற உணர்வு ஒரே தன்மையில தான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன், என்ன நினைக்கிறேன், நான் எதை பார்க்கிறேன், எதை கேட்கிறேன்றதுல மாறுபடும். நான் என் மனதின்படி போகிறேன்னா, நான் மனதின்படி போகிறேன்னு இருக்கும். நான் என் உடல் அது வலியா இருக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம். ஆனா அதன்படி போறேன்னா, நான் அதன்படி போறதா இருக்கும். இந்த 2 படியும் அந்த நான் போகலைன்னா, அங்க வெறும் நான் மட்டும்தான் இருக்கும். அங்க சிவம் மட்டும்தான் இருக்கும். இப்ப 3D டைமென்ஷன்ல நம்ம இருக்கப்போ, அதாவது இந்த மனிதர்கள் அப்படின்ற அந்த முதல் 3 நிலையில இருக்கும்போது அப்படி என்னன்னா, நம்ம இந்த உடல் மனதை தாண்டி நம்ம வேற எதையும் யோசிக்க மாட்டோம். தள்ளி நின்று பார்க்க தெரியாது. ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கிறது அந்த கவனம்ன்ற ஒரு விஷயம்தான். ஒரு விஷயத்துல தான் நம்மளால பார்க்க முடியும். ஒரு விஷயத்த கேட்க முடியும், ஒரு விஷயத்த செய்ய முடியும். அப்படியே அந்த ஃபோக்கஸ் லைட்டை மாத்தி 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 நம்ம லைஃப் ஒரு கேம் மாதிரி தான். அதை வச்சு மட்டும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த டைமென்ஷனுக்கு வரும்போது அந்த நான் அப்படியே தான் இருக்கும். என்ன இந்த உடல் மனதுலேருந்து நம்ம கொஞ்சம் தள்ளி வருவோம். வேற டைமென்ஷன்ல இந்த உலகம் புரிய ஆரம்பிக்கும். உணர்வு அதிகமாக இருக்கும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்றால அவர் ஏன் நம்ம மனதுல இருந்து பார்க்குறோம் அப்படின்னா ஒரு செடியை பார்க்குறோம், அவ்வளோதான். மனம் அந்த மனதோட பொருந்தி இருக்கும்போது 3Dல இருக்கும்போது என்ன, அது ஒரு செடி, அவ்வளோதான். அது வாடுனா என்ன, வாடலைன்னாங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம் 3Dல இருக்கும்போது. அந்த 4Dல அவங்க அடுத்தடுத்த டைமென்ஷனுக்கு போகும்போது என்னன்னா, அந்த தன்மை வந்து அந்த உணர்வு தன்மை அதிகமாகுது. இன்னொரு உயிரோட உணர்வு என்ன நிலையில இருக்கு, அதுவும் சிவம் தானே அப்படின்னு அந்த அடுத்தடுத்த டைமென்ஷனுக்கு வர்றது தான் நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு போகிறது. உணர்வு நிலை மேலோங்கிறது, மற்ற உயிர்களும் கஷ்டப்படுமேன்னு யோசிக்கிறது, மற்ற உயிர்களோட அந்த நிலையிலிருந்து பார்க்கறது, அடுத்த உயிரையும் தன் உயிர் போல நேசிக்கிறது. இது எல்லாமே வந்து நம்ம ஒவ்வொரு டைமென்ஷன்லேருந்து வரும்போது நம்ம மாறிக்கிட்டே வருவோம். ஆனால் ஒன்று மட்டும் மாறாது. எதுனா நான் என்ற உணர்வு மட்டும் மாறாது. நான் என்ற உணர்வு இருக்கும். ஆனா நம்ம எதோட அதை பிடிச்சிட்டு இருக்கோம்? உணர்வோட பிடிச்சிட்டு இருக்கோமா, அகங்காரத்தோட பிடிச்சிட்டு இருக்கோமா, இல்ல என்னோட சின்ன சின்ன ஆசைகள் தான் நானும் நினைச்சு பிடிச்சிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது. நம்ம பிடிச்சிட்டு இருக்கிற விஷயம் மாறுபடும். ஆனா நான் என்றது மாறுபடாது.
இன்னும் அந்த 5Dக்கெல்லாம் நம்ம போகிறோம். அடுத்தடுத்த பரிமாணத்துக்கு நம்ம போகும்போது என்னன்னா, அந்த சிவத்திலே நிலைத்து நிற்கிறது. அந்த நான் என்ற உணர்விலே நம்ம நிலைத்து நிற்கும்போது என்னன்னா, அங்க சாட்சியாக தான் பார்ப்போம். அங்க நமக்கு அந்த ஃபோக்கஸ் லைட்டும் நமக்கு குடுத்திருந்தாங்களே கவன சக்தின்றது, அதுவும் இருக்காது. அதுவும் வந்து சிவமாக கலந்திருக்கும். இப்ப எப்படி இது வந்து ஒரு டார்ச் லைட் மாரி இப்ப நம்ம கையில குடுத்துருக்காங்க. இப்ப கவனத்த ஒரு இடத்துல வச்சு வச்சு நம்ம இந்த கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் இல்லையா? அந்த கேம்ல அந்த அந்த பரிமாணத்துல என்ன அப்படின்னா, அந்த நான் என்ற உணர்வும் அங்க இருக்கு. ஆனா அந்த பரிமாணம் எப்படி இருக்கும்னா, அப்படியே ஃபுல்லா லைட் போட்ட மாதிரி இருக்கும். ஃபோக்கஸ் லைட் இருக்காது நம்ம கையில. நம்ம கையில வந்து அ எல்லாமே அந்த ஃபோக்கஸ் இல்லாத ஒரு லைட் தான் நம்ம கையில இருக்கும். அனைத்தையும் பார்க்குற மாரி, அனைத்தையும் உணர்ற மாதிரி அந்த டைமென்ஷனுக்கு போவோம். அப்பயும் அதே நான் என்ற உணர்வு இருக்கும். நான் வந்து பிரபஞ்சமாக இருக்கிறேன், நான் வந்து இந்த ஸ்பேஸா இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு இருக்குமே தவிர, நான் மனமா இருக்கிறேன், நான் உடலாக இருக்கிறேன், நான் உணர்வாக இருக்கிறேன்றதெல்லாம் மாறிடும். அப்ப அந்த உணர்வும் இருக்காது. மனம் இந்த உடல்ல இருந்து நம்ம எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு அந்த சிவத்தோட தன்மையிலே நம்ம இருப்போம். அந்த நான் என்றது மாறாம நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அந்த கடைசி நிலையில தான் நம்ம வந்து அந்த நான் என்றதையே விட்டுட்டு சிவத்தோட சிவமாக மறையிற இடம் வரும். அது வரைக்கும் நம்ம அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் நம்ம நான் என்ற உணர்வை மட்டும் பிடிச்சிக்கலாம். தனக்குள்ள திரும்பிட்டா போதும். நம்ம உலகத்துல இப்ப நம்ம கண்ணு வெளியில பார்த்துட்டு இருக்கு இல்லையா? அந்த இதுல இருந்து நம்ம உள்ளுக்குள்ள திரும்புறது. இந்த பரிமாணங்கிறது 3D 4D 5Dலாம் வந்து என்னன்னா, நீங்க இப்ப சினிமா தியேட்டர்ல போனீங்கன்னா 2D சினிமானா ஜஸ்ட் ஸ்க்ரீன்லாம் தான் ஸ்க்ரீனை தான் பார்க்க முடியும். 3Dனா இன்னும் ஆழமா அது நம்ம கைக்கிட்ட வர மாதிரி இன்னும் உணர்தல் வந்து அதிகமாகும் இல்லையா? 4D சினிமா தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா அந்த சீட்டெல்லாம் ஆட்டி விடுவாங்க. அந்த நம்ம உட்காந்துருக்க சீட்டெல்லாம் ஆடும். அங்க உள்ள ஏதாவது பெரிய ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருந்தா நம்மளும் இங்க உணர்தல் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கும். அதோட இன்னும் நம்ம உணர்ந்து பார்க்க முடியும். தண்ணி தெளிச்சு விடுவாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் உணர்தலா இருக்கிற மாதிரி. நம்ம இன்னும் ஆழமாக நம்ம அதை போய் இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எது உண்மை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே வர விஷயம்தான். அந்த மாதிரி தான் இதுலயும் ஒரு பரிமாணமா நம்ம 3D 5D அப்படி ஒவ்வொரு இதா நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு வரும்போது என்னன்னா, நமக்கு வேற வேற விஷயங்கள் புரிய வரும். ஓ, இதுக்கு பின்னாடி இதுதான் இருந்ததா, இதுக்கு பின்னாடி இதுதான் இருக்கா அப்படிங்கிறது. அதை நம்ம பார்க்குற பார்வை இப்போ பக்கத்துல இருந்து நான் இப்போ ஒரு இதை பார்க்குறேன்னா அது மட்டும்தான் தெரியும். நான் அதே கொஞ்சம் தள்ளி 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 நான் தூரமா வரும்போது எல்லா விஷயமுமே தெரியும் இல்லையா? இப்போ ஒரு மொட்டை மாடியில இருந்து நம்ம ஊரை பார்க்குறோன்னா எல்லாமே தெரிகிற மாதிரி. அந்த மாதிரி தான் நம்மளோட வியூவும் வந்து மாறிக்கிட்டே வர்றது. ஆக சிவம்ங்கிறது எந்த இடத்துல நிலைத்து இப்போதைக்கு நமக்கு இருக்குன்னா, அந்த நான் என்ற உணர்வுல சிவம் எப்பயுமே நிலைத்து இருக்கிறாங்க. நம்ம எதை பார்க்குறோம், எதை பேசுறோம், எதை கேட்குறோன்றது மட்டும்தான் மாறிக்கிட்டே இருக்கு. நான் என்னவா என்ன நினைக்கிறேன்றது மாறிட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் இதுக்கு? அந்த நான் என்ற நிலையில இருக்கணும் அப்படின்னா, நம்ம அந்த ஃபோக்கஸ் நிலையிலேருந்து சாட்சி நிலைக்கு மாறணும். இந்த கவனம் நான் போட்டு இதுதான் நான் நினைக்காம, சாட்சி நிலையில பார்க்கறதுக்கு நம்ம வந்து பயிற்சி பண்ணிட்டே வரணும். சாட்சி நிலையில பார்க்க என்னால முடியல அப்படின்னு சொன்னா, மந்திரத்தை, ஏன்னா மனம் ரொம்ப பேசுது, அது பேசிக்கிட்டே இருக்கு, என்னால் அதை இது பண்ண முடியலன்னா அந்த மந்திரம் பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு நாமத்தை கொடுத்து அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண வச்சுக்கிட்டோம்னா, அந்த அந்த இதுலேயே தான் நீ பேசிக்கிட்டே இரு, அந்த நாமத்தையே பேசிட்டு இரு, வேற எதையும் யோசிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதுக்கு ஒரு மந்திர ஜபமோ எதையாவது கொடுத்து அந்த சாட்சி நிலையை வந்து நமக்குள்ள வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்க நம்மளால அந்த சிவத்திலே அந்த நான் என்ற உணர்விலே நம்மளால இருக்க முடியும். அதுதான் நான் இந்த இதுல எல்லாத்தையும் தனித்தனியா பார்க்குற ஒரு விஷயமா பார்த்தது. நன்றி. நம்ம எண்ணத்தை கவனிக்கிறோம், எல்லாத்தையும் கவனிக்கிற இடத்துல இருந்து நம்ம வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். எண்ணத்தை கவனிக்கிறது, மூச்சை கவனிக்கிறது, ஒரு சாட்சியா நின்று பார்க்குற, ஏன்னா அந்த அடுத்த டைமென்ஷன்ல அதுதான் இருக்கும். அது இப்ப இருந்தே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே போக போக இந்த மனதோட பொருந்தி இல்லாம நம்மளால வர முடியும். ஏன்னா இங்க நம்ம இந்த மனம் படிதான் இந்த இந்த இது இந்த உலகத்தையே நம்ம பார்க்குறோம். மனம் என்ன சொல்லுதோ, இது நல்லா இருக்குன்னு சொல்லுச்சுன்னா இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லைன்னு சொல்லுச்சுன்னா இது நல்லா இல்லை. இந்த மனம் என்ன சொல்லுதோ அதை நான் என்ற ஒரு இதை வச்சுட்டு நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். இறைவன் திருவிளையாடலா தான் விளையாண்டுட்டு இருக்கிறாரு அந்த மனம் என்ற கருவியை வச்சு. அதை விட்டுட்டு உண்மையான அந்த தூய்மையான அந்த திருவடியை நம்ம போகணும்னா அதை சாட்சி நிலையில பார்க்க தொடங்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிறது. அனைவருக்கும் நன்றி.
ஒரு சின்ன மெடிடேஷன் போடலாங்களா? சாட்சியாக பார்க்கறதுக்கு பண்ணலாம். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. ஒரு நாள் வச்சுக்கலாம் கௌரிமா. ஏன்னா திங்கட்கிழமை காலை நம்ம 7 மணி முடிக்கணும்ன்ற ஒரு இது வச்சிருக்கோம். சோ நம்ம வாரத்துல ஒரு நாள் வச்சுட்டா சௌரியமா இருக்கும்னு எனக்கு தோணுது. என்னுடைய அபிப்பிராயம். நீங்க சரிங்கம்மா, கலந்துக்கிறவங்க சரிங்கம்மா. அதான் நீங்க எல்லாரும் சாட்சியாக பார்க்கறத ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். சாட்சியாக பார்க்கறத வந்து நம்ம வந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். மூச்சை கவனிக்கிறது, மூச்சோட இடைவெளியை கவனிக்கிறது, எண்ணங்களை கவனிக்கிறது, உடலை கவனிக்கிறது, நம்ம எனர்ஜியை கவனிக்கிறது, மூச்சு எப்படி போயிட்டு வருது அப்படின்னு நம்ம அந்த வெளியில போற கவனத்தை வந்து நம்ம உள்ளுக்குள்ள திருப்பிடணும். ஃபுல்லா நம்ம உள்ளுக்குள்ள திருப்பி அந்த நான் என்ற உணர்வுல போய் சாட்சியாக நின்று நீங்க பார்க்கும்போது உங்களாலையும் அதை கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ண அந்த நம்ம இடத்துல எல்லாருமே அங்கதான் இருப்போம். அதுதான் நான் இங்க சொல்லிக்கிறது. அனைவருக்கும் நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாம். இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.